தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையே வேட்புமனு தாக்கல் 22 ஏப்ரலில் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 29 ஏப்ரல். வேட்புமனு பரிசீலனை 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெறும். அதேபோல வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் மே 2, வாக்குப்பதிவு மே 16, வாக்கு எண்ணிக்கை மே 19 என்று தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜயத் சற்று முன் அறிவித்திருந்தார். அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட வேட்புமனு தாக்கலுக்கு மட்டும் 48 நாட்கள் இன்றிலிருந்து அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு 72 நாட்கள் அவகாசம் தலைமை தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் மிக நீண்ட நெடிய ஒரு கால அவகாசமாக இந்த கால அவகாசத்தை பார்க்கலாம். வேட்புமனு தாக்கலுக்கு மட்டும் 48 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இன்றிலிருந்து. இந்த அறிவிப்பு வந்த அந்த மறுநொடியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். தமிழக தேர்தல் களம் இன்று முதல் தமிழக தேர்தல் திருவிழாவை காண தொடங்கியிருக்கிறது. 72 நாள் கவுண்டவுன் தொடங்கியிருக்கிறது. இது பற்றி உடனுக்குடனான செய்திகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு புதிய தலைமுறையில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து புதிய தலைமுறை இணைந்திருங்கள். இந்த செய்திகள் குறித்த விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் மகாலிங்கத்திடம் செய்தியாளர்கள் கேட்கலாம். தேர்தலுக்கு 72 நாட்கள் இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்த ஒரு இறுதியான முடிவை ஒரு சில கட்சிகள் எடுக்காமல் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தி வரக்கூடிய சூழலில் இந்த தேர்தல் அறிவிப்பு இவ்வளவு நாட்கள் அவகாசம் என்பது தமிழக அரசியல் கட்சிகளால் எப்படி பார்க்கப்படும்? இது பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக செம்மல் 72 நாள் கவுண்டவுன் என்பது தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் திருவிழா தொடங்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் என்று அரசியல் கட்சி நிபுணர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக இன்னும் தெளிவான அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரியான கூட்டணியில் இருக்க போகின்றன, எத்தனை முனை போட்டி அமையப் போகிறது என்பதெல்லாம் இன்னும் தெளிவாகாத ஒரு சூழ்நிலையில் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் இது போன்ற நிலைமை இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். பெரும்பான்மையான மாநிலங்களில் ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே கூட கூட்டணி எல்லாம் தெளிவுபடுத்தி பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிகளை அடையாளம் கண்டு நேரடியாக சென்று மக்களை சந்திக்கும் ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் கூட்டணிகள் எல்லாம் அமைகின்றன என்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் நோக்கர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் தற்பொழுது இந்த தேதியில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஏனென்றால் பல முறை தேர்தல் தேதி மிகவும் குறுகிய காலத்தில் தேர்தல் நடத்தப்படுகிறது, இது மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டை தொடர்ந்து புகாராகவும் முன்வைத்து வந்தார்கள் தேர்தல் ஆணையத்திடம். தற்பொழுது 72 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக அரசியல் கட்சிகள் நல்லபடியாகத்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் முழுமையாக கூட்டணி அமையவில்லை. கூட்டணி அமைந்த பிறகு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறும். பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொகுதிகளை அடையாளம் காண வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. தொகுதிகளை அடையாளம் கண்ட பிறகு அதில் வேட்பாளர் யார், அவர் எது மாதிரியான வேட்பாளர் அங்கு நிறுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அவர்கள் விவாதிப்பார்கள். அதற்கு பிறகு இறுதியாக வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற இருக்கிறது. எனவே இந்த நீண்ட நெடிய நாட்கள் என்பது இதற்கு சரியாக இருக்கும் என்பதை பெரும்பான்மையான நாம் பேசிய வரைக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கருதும் ஒரு விஷயமாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. பள்ளி தேர்வுகள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி தேர்வுகள் எல்லாம் ஏப்ரல் 13ஆம் தேதியோடு முடிகிறது. அதற்கு பிறகு அந்த தேர்வு முடிவுகள் மே மாதம் முதல் வாரத்தில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தேர்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு தேர்வுகளுடைய முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் வருவது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் பெற்றோர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்வு எழுதும் மாணவர்களை பாதிக்கும் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைப்பதையும் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தீவிரமான கண்காணிப்பு, சுதந்திரமான தேர்தல் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தற்போது செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 5.8 கோடி வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக இருக்கிறது. 68,000 பேசலாம். தற்போது இந்த தேர்தல் அறிவிப்புகள் குறித்து கருத்து சொல்வதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். CR சரஸ்வதி, வணக்கம். இன்றைக்கு இந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க எங்க செய்திகளில் சொன்னது போன்று 48 நாட்கள் வேட்புமனு தாக்கலுக்கே ஒரு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு 72 நாட்கள் இருக்கிறது. அரசியல் கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு கால அவகாசம் இல்லைங்கிறது. ஆனா இந்த முறை அது கூடுதல் அவகாசத்தையே தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. இதை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பார்க்கும்? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தேர்தலை சந்திக்க எப்பவோ தயாரா இருக்கோம். ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. மக்களுடைய அனைத்து ஆதரவும் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் எங்கள் அம்மாவுக்கு தர மக்கள் தயாரா இருக்காங்க. நாங்க நிஜமா தயாரா இருக்கோம். இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் இந்த நேரத்துல நான் ஊடகத்துக்கு சொல்லிக்கிட்டா வேணும். அதாவது தேர்தல் ஆணையத்துறை அதிகாரி
சென்னைக்கு வந்திருந்தப்போ எல்லா கட்சியும் ஒரு மீட்டிங் வச்சாங்க இல்லைங்களா, அனைத்து அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு போட்டப்போ எங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோரிக்கை வச்சோம். பெண்களுக்கு தனி வாக்குச்சாவடி அமைக்கப்பட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய வசதி செய்யப்படணும்னு அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பெண்களுக்கு என்ற தனி வாக்குச்சாவடியவும் அதேபோல மாற்றுத்திறனாளிக்குரிய வசதியும் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஊடகம் மூலமா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதுக்காக எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த கால அவகாசம் என்பது எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலான கூட்டணிகள் இன்னும் இறுதி செய்யப்படல. மக்கள் நல கூட்டணி ஒருபுறம், திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ், இப்படி 2 முனைகள்ல தான் கூட்டணி என்கிற அந்த இறுதி வடிவம் பெற்றிருக்கிறது. இந்த கால அவகாசத்தை எப்படி பார்க்கிறீங்க? ஆளும் அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை துவங்குவதற்கான நொடி என்பது இப்ப இருந்தே தொடங்கி இருக்கிறது. இது அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தாதா? எதுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும்? நாங்க ஆல்ரெடி தேர்தல் காலத்துல வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த பிரச்சார பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நெருக்கடிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லையே. எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம். தேர்தலில் யாருடன் சேர போறோம், எப்படி எழுதாங்கிறது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தீர்மானிப்பாங்க. ஆனால் பொதுக்குழுவில் அம்மா சொன்னதை போல களப்பணிகளை எங்கள் தொண்டர்களும் நாங்களும் ஆரம்பிச்சாச்சு. எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம். எங்கள் தலைமை ஒரு வார்த்தையை சொன்னால் அடுத்த நிமிடம் கடைசி தொண்டன் வரை உழைக்க தயாரா இருக்கக்கூடிய இயக்கம். எங்களுடைய பணிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றவற்றை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பார்த்துக் கொள்வார்கள். வெற்றியை தர மக்கள் தயாரா இருக்கார்கள். 234 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு தமிழக மக்கள் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு அம்மாவுக்கு வாக்களிக்க மிகவும் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்படுது. குழந்தைகளோட படிப்பிலிருந்து அனைத்தையும் இன்றைக்கு அம்மா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்வதனால் பெரும்பான்மையான மக்கள் நாடாளுமன்றம் 2010 நாடாளுமன்றத்திலேயே 37 தொகுதியை அம்மாவுக்கு தந்த மக்கள் வரும் தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதியையும் எங்கள் அம்மாவுக்கு தர தயாராக. நன்றி திருமதி சி.ஆர். சரஸ்வதி. இப்போ இருந்தே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்கன்றது உங்க தொலைபேசி பேட்டி வாயிலாகவே தெரியுது. நன்றி இனிப்பில் வந்ததற்கு. அடுத்ததாக நமது செய்தியாளர் கணபதி தற்போது டெல்லியில் இருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பை தலைமை தேர்தல் செய்தியாளர் சந்திப்பை முடித்துட்டு வெளியே வந்திருக்கூடிய அவரிடம் பேசலாம். கணபதி, இந்த தேர்தல் தேதி விவரங்கள் ஏற்கனவே பகிரப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் மீண்டும் ஒருவரை நாம் நினைவுபடுத்த தமிழக தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடக்கம் 22 ஏப்ரல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 29 ஏப்ரல், வேட்புமனு பரிசீலனை 30 ஏப்ரல், திரும்ப பெற கடைசி நாள் மே 2, வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மாநிலங்களுக்கும் ஒன்றாக இணைந்து மே 19 நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். நம்ம செய்தியாளர் மகாலிங்கத்திடம் தொடர்ந்து பேசலாம். மகா, ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அரசியல் கட்சிகள் இதை வரவேற்கிறார்கள். ஆளுங்கட்சியிடம் நாம் பேசும்போது அவர் எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு களமில்லை என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுறார். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக பார்க்கலாமா? ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இன்றைக்கு அறிவிப்பு வந்துவிட்டது. இனி பிரச்சார களங்கள் சூடுபிடிக்குமா? அரசியல் கட்சிகள் முறையை தனித்தனியாக என்ன மாதிரியான முனைப்புடன் செயல்படுகின்றன? நிச்சயமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி குறித்து பல்வேறு தகவல்களை தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் பேசி வருகிறார். சமீபத்தில் அவர் தெரிவித்த தகவல் என்னவென்றால், கூட்டணியை நான் இன்னும் முடிவு செய்யவில்லை, அப்படி முடிவு செய்தால் மக்களிடமும் தொண்டர்களிடமும் தொலைக்காட்சி வாயிலாக நான் தெரிவிப்பேன் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார். தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் என்று பல தலைவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை முன்வைத்து வருகிறார்கள். தற்பொழுது 40க்கும் அதிகமான நாட்கள் அதிக அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. எனவே இந்த கால அவகாசம் என்பது போதிய அளவு இருப்பதாகவே அரசியல் கட்சி பிரமுகர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் கால அவகாசம் இருப்பதால் மிகவும் சௌகரியமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்து முன்வைப்பார்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். செம்மல், தொடர்ந்து பேசலாம். மகாலிங்கம், தற்போது மக்கள் நல கூட்டணியின் முக்கியமான கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் பேசலாம். திரு திருமாவளவன், வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நீங்க 3 கட்ட பிரச்சாரத்தை முடித்திருக்கிறீங்க. இன்றைக்கு இறுதியாக 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை முடிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. 48 நாட்கள் இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு காலம் இருக்கிறது. 72 நாட்கள் இருக்கு வாக்கு பதிவுக்கு. எப்படி பார்க்கிறீர்கள் இந்த கால அவகாசத்தை? இந்த தேதிகள் ஏற்கனவே நீங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கா? இது போதுமான அவகாசம் நினைக்கிறீங்களா? இது போதிய அவகாசம் இருப்பதாகவே உணர்கிறேன். எதிர்பார்த்ததுதான். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தலுக்கு ஏற்கனவே தயாராகிவிட்டோம். 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை இன்றைக்கு நிறைவு செய்கிறோம். விரைவில் எங்களுடைய கூட்டணியின் சார்பில் தொகுதி பங்கீடுகள் நடக்கும், வேட்பாளர் தேர்வுகளும் நடக்கும். நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகிவிட்டோம். 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை முடித்திருக்கீங்க. நீங்க முடிக்கிற அன்றைக்கு தேர்தல் அறிவிப்பும் வந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்த செய்திகளை மக்கள் நல கூட்டணியிலிருந்து எப்போது நாங்கள் எதிர்பார்க்கலாம்? 2 நாட்களில் நாங்கள் அது குறித்து தலைவர்கள் கூடி பேச இருக்கிறோம். 8ஆம் தேதி கூட்டணி தலைவர்கள் சென்னையில் கூடுகிறோம். 8ஆம் தேதியே எங்கள் கூட்டணியின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது குறித்தும் முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறோம்.
ஆகவே விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து நாங்கள் நல்ல முடிவுகளை வெளியிடுவோம். வேறு சில கட்சிகளை மக்கள் நல கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறீர்கள். அந்த கட்சியிடமிருந்து தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அப்போது எங்கள் முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக அவர்கள் முடிவை விரைவுபடுத்துவார்கள் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை அவர்களை விரைவுபடுத்த சொல்லி உங்களிடமிருந்து கோரிக்கை வரும்னு எதிர்பார்க்கலாமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் கட்டாயமாக அந்த கட்சிகள் தங்களுடைய முடிவை விரைவில் அறிவிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் அறிவிப்பார்கள். அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். நன்றி திரு திருமாவளவன். இணைப்பில் வந்து உங்களை கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்ம செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், கூட்டணி கணக்குகள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் இறுதி செய்யப்பட்டாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இந்த தேர்தல் அறிவிப்பு மூலமா வந்திருக்கு. நம்ம அதை பற்றி பேசலாம். முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் வருகிறார். அவரிடம் பேசலாம். தமிழிசை சவுந்தரராஜன், வணக்கம். வணக்கம். நீண்ட நெடிய அவகாசத்தோடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தான் விருப்ப மனுவை தொடங்கியிருக்கிறீர்கள். இன்றைய தினமே தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? இந்த கால அவகாசம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கால அவகாசம் தமிழகத்திற்கு ஒரே முறையில் ஒரே நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைவர் அது மகிழ்ச்சியான ஒன்றுதான். அது மட்டுமல்ல, பக்கத்து மாநிலங்களான கேரளாவிலும் புதுச்சேரியிலும் அதே நாள் அது மட்டுமல்ல, ஒரே நாள் தேர்தல் என்பது சில வகையான பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். ஒரு நேர்மையான அரசியல் நடக்க வேண்டும். பணபலம் அதில் விளையாடிவிடக் கூடாது என்பதுதான் நமது வருத்தமாக இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் இன்று நாங்கள் விருப்ப மனு வாங்கிய சூழ்நிலையே எங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. அபரிதமான தொண்டர்களின் ஆதரவு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நாங்கள் கூட்டணியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் கட்சியின் பலத்தை நாங்கள் கூட்டி இருக்கிறோம். அடிப்படை கட்டமைப்பை கூட்டி இருக்கிறோம். 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து இருக்கிறோம். அதனால் ஒரு நேர்மையான தேர்தல், ஒரு வளர்ச்சி அடைந்த தமிழகத்தை கொடுப்பதற்கு மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் தருவார்கள் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன். இந்த கால அவகாசத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எந்த கூட்டணியும் இறுதி செய்யாத ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு அவகாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த அவகாசத்தை ஒரு இறுதி வடிவத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அவகாசம் இருக்கிறது. ஏனால் மற்ற மாநிலங்களை நாம் ஒப்பிடும்போது தமிழகத்திற்கு சற்று கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் கூட்டணி என்று வரும்போது நாங்கள் பலத்தை கூட்டுவதற்கான கூட்டணியை தவிர நாங்கள் பலவீனமானவர்களாக இல்லை. அதனால் கால அவகாசம் இருப்பதனால் கூட்டணி அமைப்பதற்கு முழு முயற்சி செய்வோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களது பலத்தை முழுமையாக தேர்தலில் சந்திப்பதற்கான எங்கள் ஆரம்ப கட்ட வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். சமீபத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டங்களில் பாரதிய ஜனதா தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட்டிருக்கின்றனவா? ஏற்கப்படாத கோரிக்கைகள் எதுவும் தற்போது இருக்கா? இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பல புதிய திட்டங்களை தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருந்தார். உங்கள் கோரிக்கையில் என்னென்ன முன்வைக்கப்பட்டன, எவை ஏற்கப்பட்டிருக்கின்றன? அதாவது எங்களது கோரிக்கையில் முதலில் பணப்பட்டுவாடா தடை செய்யப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஆள்பலம் அதிகார பலம் அது விளையாடக்கூடாது. இன்னொன்று, படித்தவர்கள் அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு போடாததால் ஆன்லைன் ஓட்டிங்கை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதே போல வாக்காளர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நம்பிக்கையோடு எல்லோரும் தேர்தலுக்கு வாக்களிக்க வர வேண்டும். சென்ற முறை வாக்களிக்க வந்தவர்களுக்கு சில வசதிகள் மிக குறைவாக இருந்தது. முதியவர்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். இப்படி பல விதத்தில் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை நாங்கள் முழுவதுமாக சொல்லி இருந்தோம். தற்போது தேர்தல் ஆணையர் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பண பட்டுவாடா தடுக்கப்பட்டாலே ஒரு நேர்மையான தேர்தலை நாம் சந்திக்க முடியும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. தற்போது தமிழக மக்கள் இனிமேல் ஏமாற மாட்டார்கள், மாறி இருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பில் கருத்துக்களை கொண்டதற்கு நன்றி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜயதி அறிவித்திருந்தார். அது முறையே வேட்புமனு தாக்கல் தொடக்கம் 22 ஏப்ரல், வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 29 ஏப்ரல், வேட்புமனு பரிசீலனை 30ஆம் தேதி ஏப்ரல் மாதமும், திரும்ப பெற கடைசி நாள் மே 2ஆம் தேதியும், வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதியும், வாக்கு எண்ணிக்கை மே 19ஆம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், தொடர்ந்து பேசலாம். நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல
தமிழகத்துல ஏற்கனவே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டங்களில் சில சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருந்தன. இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட துணை ராணுவ படையினர் அமல்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு போன்ற விவகாரங்கள்ல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? சமீபத்தில் முக்கிய அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டிருந்தாங்க. தமிழக சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தமிழக தேர்தல் அதிகாரிகள் குழு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கு? நிச்சயமாக செம்மல், கடந்த 2 மாதங்களாகவே காவல்துறையில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு சார்பாக எந்த அதிகாரியும் செயல்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தலைமை தேர்தல் ஆணையரே நேரடியாக இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்தார். அதற்கு பிறகு அதிகாரிகள் எல்லாம் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை ஒரு 5 மாவட்டங்களில் குறிப்பாக 120 பூத்துகள் மிகவும் சென்சிட்டிவானவை என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் அதிக எண்ணிக்கையில் கடந்த சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இன்னும் அதிக எண்ணிக்கையில் துணை ராணுவத்தினர் கொண்டு வந்து இங்கு பாதுகாப்பு நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த முறை புதிதாக துணை ராணுவத்தினரே தொடர்ந்து ரோந்து சென்று பாதுகாப்பை உறுதி செய்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல அதிக அளவிலான பூத்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவதற்கு, அதாவது கடந்த தேர்தலில் ஒப்பிடும் பொழுது அதிக எண்ணிக்கையிலான பூத்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நேர்மையாகவும் வெளிப்படையான ஒரு தேர்தலுக்காகவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் முழுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படும் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடரோ அது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அது எது மாதிரியா அதை கையாள்வது, எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் என்பது குறித்து பேசப்படும் என்றும், அதே போல அரசு இயந்திரம் என்பது முற்றிலும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு கீழ் இன்று முதல் வந்துவிட்டது என்றுதான் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்கள்லாம் முழுக்க தேர்தல் ஆணையம் ஒவ்வொன்றையும் கவனிக்கும். இதற்கு முன்பாகவே இன்று தேதி அறிவிப்பு முன்பாகவே 2 நாட்கள் முன்பாகவே தமிழகத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அனைத்து முதன்மை செயலாளர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே என்னென்ன அரசாணைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, அந்த அரசாணையின் காப்பியெல்லாம் அனுப்ப வேண்டும், அந்த நகலை அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தார். முன்தேதியிட்டு எந்த ஆணையும் பிறப்பிக்க கூடாது என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு தமிழகம் கடந்த 2 மாதங்களாகவே தயாராகி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டுகள், குறிப்பாக போலி வாக்காளர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்னிலைப்பட்டு வந்தது. குறிப்பாக திமுகவினரால் பல்வேறு நேரங்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தற்பொழுது கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்காளர்களுக்கும் அதிகமாக போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்து அவையெல்லாம் நீக்கிவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் என்பது தொடர்ந்து சரி செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன்பு 1 வாரத்துக்கு முன்பு வரை வாக்காளர் பட்டியலில் திருத்தம் கொண்டதற்கான அதிகாரம் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பதாகவும் தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்போது நமது டெல்லி செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கணபதி, தலைமை தேர்தல் ஆணையருடைய செய்தியாளர் சந்திப்பு முழுவதுமாக நேரலையில் பார்க்க இருந்தது. ஆனால் கேள்வி பதில் பகுதியில் பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு, தமிழகத்தில் நேர்மையாக தேர்தல் நடைபெறுவது, பணப்பட்டுவாடை தடுப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் பிரத்யேகமாக தமிழகத்திற்கென்று ஏதேனும் வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா? அது பற்றி எதுவும் விவாதங்கள் அந்த சூழலில் எழுந்திருக்கிறதா? செம்மல், மிகவும் முக்கியமாக தேர்தல் ஆணையத்தின் முக்கியமான திட்டம் என்னவென்றால், தமிழக அரசை பொறுத்தவரை முக்கிய அதிகாரிகள், அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது போலீஸ் துறையை சேர்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், இடம் மாற்றம், புது பொறுப்பு போன்ற விஷயங்கள் தற்போது பரிசீலனையில் இருக்கின்றன. தேவைப்படும் அளவிலே அதிகாரிகள் இடம் மாற்றம், போலீஸ் அதிகாரிகள் துறை மாற்றம் போன்ற நடவடிக்கைகளை எடுத்து, இதை தவிர அதிக அளவிலே கண்காணிப்பாளர்களை நியமித்து வருமான வரித்துறையுடன் பணப்படுவாடாய் கட்டுப்படுத்த வேண்டும். பணப்பட்டுவாடா என்பது இருக்கக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போலவே தேர்தலுக்கு வேட்பாளர்கள் என்ன செலவு செய்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் அளவுக்கு மேல் செலவு செய்தால் அதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. இது அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றாலும், இந்த பணப்படுவாடா பற்றிய மீண்டும் புகார்கள் தமிழகத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் விரும்புகிறது. இதற்காகத்தான் நாம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 80,000 பேராமிலிட்டரி என்று சொல்லப்படும் துணை ராணுவத்தைச் சேர்ந்த வீரர்கள் இந்த தேர்தல் பணியிலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள்.
மேற்கு வங்காளத்துக்காகத்தான் இவ்வளவு நீளமாக ஒரு மாதத்துக்கு தேர்தல் நடத்த வேண்டியிருக்கிறது என்றாலும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் சரி பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் சரி கண்காணிப்பிலும் எந்த விதமான குறையும் இருக்காது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்கிறார்கள். எனவே நாம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம தொலைபேசி இணைப்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் ஒருவரான திரு திருநாவுக்கரசர் வந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். திரு திருநாவுக்கரசர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நீண்ட நெடிய அவகாசத்தோடு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தமிழக காங்கிரஸ் கமிட்டி எப்படி பார்க்கிறது? விருப்ப மனுக்களை வாங்கியிருக்கீங்க, நேர்காணல் உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறீர்கள். இந்த கால அவகாசத்தை எப்படி பார்க்குறீங்க? நல்ல கடுமையான வெயில் நடக்கிற போது தேர்தல் நடக்கும் போது ஒண்ணு, ரெண்டாவது இந்த கால அவகாசம் இருக்கிறதுனால மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிகள் எல்லாம் நிதானமா பேசி எல்லாம் முடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரீத்திங் டைம் கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும். ரெண்டு நல்லதுதான். இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அப்படின்னு இறுதி செஞ்சிட்டீங்க, அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. ஆனால் உட்கட்சியில் பல்வேறு கட்டங்கள்ல குழப்பங்கள் அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அதையெல்லாம் தீர்த்து ஒரு தெளிவான வடிவத்துக்கு வர்றதுக்கு இந்த காலவாசத்தை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு எடுத்துக்கலாமா? சார், காங்கிரஸ் கட்சியில ஒரு குழப்பமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேல ஃபைனலி எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், அது மாதிரி துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ரெண்டாவது எம்எல்ஏ எலெக்ஷன் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் டெல்லியில தான் ஃபைனல் ஆகும். இங்கிருந்து குழுக்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது சென்னைக்கு வரும். சென்னையில இருந்து ஒரு லிஸ்ட் போட்டு டெல்லிக்கு போகும். ஸோ டெல்லியில தான் எம்எல்ஏக்கள் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் பண்ணி எங்க பார்லிமெண்ட் போர்ட்ல இருந்து கிளியர் பண்ணுவோம், எலெக்ஷன் கமிட்டி கிளியர் பண்ணுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ஒன்றும் குழப்பங்கள் இல்லை. எந்த கட்சி, எல்லா கட்சிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி காங்கிரஸ்லயும் தலைவர்கள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன அபிப்பிராயங்கள் இருக்கலாம். பெரிய லெவல்ல எலெக்ஷன் பாதிக்கிற அளவுக்குலாம் அது ஒன்றும் இருக்காது. இல்லை, ரெண்டாவது டெல்லி இருக்கிற முடிவுக்கு தலைவர்கள் மேல இருக்கிற சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்திக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள் கட்டுப்படுவார்கள். அதான் ஒரு காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது, தேர்தல் ஸ்மூத்தா போகும். நன்றி நன்றி திரு திருநாவுக்கரசர், இணைப்பிலிருந்து கருத்தில் கொண்டதுக்கு நன்றி. அடுத்ததாக நமது செய்தியாளர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியினுடைய செய்தியாளர் சந்திப்புக்காக காத்திருக்கார். அவருடன் பேசலாம். ஸ்டாலின், ராஜேஷ் லக்கானி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அவரது குழுவினர் தேர்தலுக்கு எப்படி தயாராகி இருக்கின்றார்கள்? இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு குறித்து அவர்கள் சொல்லும் விஷயங்கள், நோட்டிபிகேஷன் வந்த உடனே பல்வேறு நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. அது தொடர்பாக ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கா? செம்மல், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரியின் செய்தியாளர் சந்திப்பு மாலை 5 மணி அளவில் தொடங்க உள்ளது. இந்த நேரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளில் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் கடந்த 2-3 மாதங்களாகவே தொடர்ச்சியாக செய்து வந்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த மாதம் பிப்ரவரி 20, 21 ஆகிய தேதிகளில் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தி தலைமையிலான குழுவினர் தமிழகம் 2 நாட்கள் ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுதே தமிழக சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. அந்த பணிகள் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளது என்றுதான் அன்றைய செய்தியாளர் சந்திப்பில் நஜீம் செய்தி தெரிவித்தார். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக குறிப்பாக செய்துள்ளது. குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை 65,616 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 234 தொகுதியில் அனைத்திலும் 65,616 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரை கடந்த 2 மாதத்துக்கு முன்பே பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக பீகார், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு தற்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரை 1,05,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதே போல வாக்காளர்களோட எண்ணிக்கையை பொறுத்தவரை இறுதி வாக்காளர் பட்டியலானது கடந்த ஜனவரி 20ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போதைய நிலையில் இந்த தமிழக தேர்தலுக்கு மொத்த வாக்கு அடிப்படையில் 5,79,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை 2,88,00,000 வாக்காளர்களும், அதே போல பெண்களை பொறுத்தவரை 2,91,00,000 வாக்காளர்களும் தற்போது வாக்காளர்களாக உள்ளனர். குறிப்பாக மற்ற இதர ஏற்பாடுகளை பொறுத்தவரை இன்றைய இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிதாக ஒரு வசதி குறிப்பாக செய்யப்பட்டுள்ளது. அதாவது வாக்களித்ததை உறுதி செய்வதற்கான இயந்திரங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிதாக செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 17 சட்டமன்ற தொகுதி
தொகுதிகளில் இந்த வாக்களித்து உறுதி செய்வதற்கான இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை 3789 வாக்குச்சாவடி மையங்கள் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஒட்டுமொத்தமாக கடந்த பல தேர்தல்களை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அதன் அடிப்படையில் பிரெய்லி முறை சிஸ்டமானது இந்த வாக்குப்பதிவு இந்த தேர்தலில் முதல் முறையாக செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஒரு தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடி மையம் என முழுவதுமாக பெண்களை மட்டுமே மையமாக கொண்டு இயக்கப்பட்டுள்ளது. அதாவது அலுவலர்களில் இருந்து தேர்தல் காவல்துறை அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கான காவல்துறை வரை முழுவதுமாக இந்த ஒரு தொகுதியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல கடைசியாக ஒரு வசதி என்னவென்றால் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவுக்காக காத்திருக்கும் மக்களின் கணக்கை அறிவதற்கு, அதாவது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக வாக்காளர்கள் உடனடியாக ஒரு குறுஞ்செய்தி மூலம் அந்த வசதியை அறிந்து கொண்டு வாக்களிக்க செல்லலாம் என்ற ஒரு வசதியும் இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செம்மல், நன்றி ஸ்டாலின். பல்வேறு தகவல்கள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் ஒரு குழுவினர் ஏற்படுத்தக்கூடிய வசதிகள் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. பல்வேறு தகவல்களை நம்மோடு இந்த காலகட்டத்தில் பகிர்ந்து கொண்ட நம்ம செய்தியாளர்கள் மகாலிங்கம், கணபதி, ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றி. இறுதியாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புகள் குறித்து ஒரு முறை பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்பு நிறைவு செய்வதற்கு முன்பாக தமிழகத்தில் மொத்தம் 5.8 கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் 65,616 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் நோட்டாவுக்கு என்று தனி சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழக தேர்தல் தேதிகளை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் தொடக்கம் ஏப்ரல் 22ஆம் தேதியும், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் 29ஆம் தேதி ஏப்ரலும், வேட்புமனு பரிசீலனை 30ஆம் தேதி ஏப்ரல் நடைபெறும். திரும்ப பெறும் கடைசி நாள், வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் மே 2. வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 19ஆம் தேதி நடைபெறும் என தமிழக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு நிகழ்ந்த அந்த மறுநொடியிலிருந்து வந்திருக்கின்றன. தமிழகத்தில் ஆங்காங்கே வாகன சோதனைகள் உள்ளிட்டவை தொடங்கியிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வருகின்றன. இன்னும் 48 நாட்கள் வேட்புமனு தாக்கலுக்கும் 72 நாட்கள் வாக்குப்பதிவுக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2016 குறித்த உடனுக்குடனான தகவல்கள் மற்றும் புதிய தகவல்களுக்கு புதிய தலைமுறையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.